Hello everyone. So இது பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் நீட் கொஷினோட தேர்ட் வீடியோ. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். கொஷின் கேத்தோட் ரே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேத்தோட் ரேனா என்ன? இப்போ கேத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் உள்ள ஒரு ரே. அப்போ என்னென்னா நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் போகுது எங்கேனா ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்போ நம்ம காம்பஸ் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் என்ன போகுதுன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் போகுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. இன்டு த ரீஜன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்டட் டுவர்ட்ஸ் நார்த் டு சவுத். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்த் டு சவுத்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு பொதுவாக எப்படி போகும்? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகும், கரெக்டாக இல்லையா? ஸோ பாசிட்டிவ்லேருந்து எங்கே போகுதுன்னா நெகட்டிவ்க்கு போகுது. என்னது? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ கேத்தோட் ரே எப்படி போகுது? நம்மளோட மைனஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்படி வருது. அப்போ பொதுவாகவே மைனஸ் சார்ஜ் எந்த சைடு வந்து அட்ராக்ட் ஆகும்? மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு கூட அட்ராக்ட் ஆகுமா? கரெக்டாக இல்லையா? அப்போது இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ப்ளஸ்ஸுக்கு கூட அட்ராக்ட் ஆகுதுன்னா எந்த டைரக்ஷனில் போக போகுது? டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் போக போகுது. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து நார்த். 2 small sphere each carrying a charge q are placed r meters apart. அப்போ ரெண்டு ஸ்பியர் இருக்குது. ரெண்டு ஸ்பியரில் இருக்கிற சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சார்ஜ் q அளவுக்கு சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 6 மீட்டர் அப்பார்ட். இஃப் ஒன் ஆஃப் த ஸ்பியர் இஸ் டேக்கன் அரவுண்ட் த அதர் ஒன். அப்போ என்னன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பியர் சொன்னேன், இந்த ஸ்பியரை வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்பியரை சுற்றி இப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு வர போகிறேன். இஸ் டேக்கன் அரவுண்ட் த அதர் ஒன் இன் a circular path of radius r. அப்போ ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் வந்து இந்த சார்ஜ் வந்து இப்படி ரொட்டேட் ஆக போகும். ஸோ இந்த சார்ஜ் தான் ஏங்கிற சார்ஜ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இங்கே வந்துடும். அப்புறம் ஏங்கிற சார்ஜ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இங்கே வந்துடும். ஏங்கிற சார்ஜ் இப்படி ரொட்டேட் ஆகிட்டு ஃபுல்லாக இங்கே வரப்போகுது. ஓகே, த ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு. ஸோ நீங்களே பாருங்கள், ஸோ ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ பாருங்கள், நான் இந்த சார்ஜ் வந்து இங்கேருந்து இங்கே கொண்டு போயிட்டு அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன். அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ. அப்போ யூபி மைனஸ் யூஏ. ஸோ யூபியோட வேல்யூ என்ன? கே கியூ பை ஆர். யூஏயோட வேல்யூ என்ன? கே கியூ. ஸோ இந்த சார்ஜும் இந்த சார்ஜு கியூ பை ஆர். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் எவ்வளோ? எப்போயுமே 0. ஸோ நீங்கள் வந்து எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த சர்க்குலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் வந்து நீங்கள் சார்ஜை மூவ் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒர்க் டன் வந்து என்னது? 0. பிகாஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்காது. The acceleration of an electron in an electric field of magnitude 50 volt per centimeter. So electric field value பார்த்தீங்கன்னா 50 volt per centimeter. அப்போ 50 divide by 10 to the power of minus 2. ஏன்னா சென்டிமீட்டர் மீட்டர் மாத்திரம் 10 power minus 2. கரெக்டாக? அப்போ 50 into 10 to the power of 2 volt per meter. The EM value, ஸோ E by M ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? F is equal to MA. That is equal to Q by Q into E னு போடலாமா? MA is equal to QE. இப்போ A வேணும். A is equal to Q by M into E. ஸோ Q by M தான் என்னது? இந்த சார்ஜ் பை, ஸோ E by M ரேஷியோ தான் Q by M. அப்போ 1.76 into 10 to the power of 11 into 50 into 10 to the power of 2. இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ண கூட வேண்டாம். ஸோ இங்கே பாருங்கள், 10 power 11 plus 2, ஸோ 10 to the power of 13 வரும். இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 10 power 14. ஸோ ஒரே ஒரு ஆன்சரில் 10 power 14 இருக்குது. அதனால் அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். The electric field intensity due to a dipole of length 10 cm. ஸோ டைபோலோட லென்த் வந்து எவ்வளோனா 10 cm and having a charge of 500 microcoulomb. ஸோ 2A வந்து 10 அப்படின்னா ஏன்னு சொன்னால் என்ன வரும்? 5 cm. கரெக்டாக? அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஸோ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா Q, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 microcoulomb at a point on the axis. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு அ டைபோல் அலாங் த ஆக்சிஸ். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா மட்டும் கரெக்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் அலாங் த ஆக்சிஸ். ஸோ KPX டிவைட் பை x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்
the whole square. ஸோ நீங்கள் இந்த வேல்யூ போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஓகே, சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின் தான் இது, ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். The electric field strength due to a point charge of 5 microfarad at a distance of 80 cm from the charge. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைரக்டான கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்ன? kq/r² இல்லைனா x². kயோட வேல்யூ வந்து தெரியும், 9 × 10⁹ இன்ட்டு இதோட வேல்யூ பாருங்கள் 5 × 10⁻⁻6 r. ஸோ 80 cm இல்லைனா என்ன எழுதிக்கலாம் 0.8 மீட்டர். இது வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. 9 5 பார்த்தீங்கன்னா 45. 45 × 10⁻³ டிவைட் பை 0.64. இல்லை அப்படின்னா 45 / 64 × 10⁻³ இங்கே 64 வேணும்னா இங்கே 10⁻⁻2 இருக்கும். அது மேலே போச்சுன்னா என்ன ஆயிடும் 10⁻+2. ஸோ 10⁻+2. 45 டிவைட் பை 64. ஸோ ரஃபாக போட்டிங்க அப்படின்னா நியர்லி சம் 0.7 × 10⁻5 வருது. ஸோ 0.7 கிட்ட என்ன ஆன்சர் இருக்குன்னா இந்த ஆன்சர் தான் 0.7 கிட்ட இருக்குது. ஸோ அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஏன்னா இது வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ 7 × 10⁻4 அப்படின்னு வந்துடும். ஸோ இது உங்கள் ஆன்சர். டேரெக்டான ஒரு கொஷின், ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின், டைரக்ட் கொஷின். If a unit positive charge is taken from one point to another over an equipotential surface, then டைரக்டான ஒரு கொஷின், கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னது தான், ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் இது ஒரு சார்ஜ்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சார்ஜை வந்து இதுக்கு சர்க்குலராக நீங்கள் சுற்ற போகிறீங்க. சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தாலும் சரி, இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக தான் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி சேம். அப்போ நீங்கள் ஒர்க்கே பண்ண தேவையில்லை. அதனால் நோ ஒர்க் இஸ் டன், இல்லைனா ஜீரோ ஒர்க். ஸோ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸை நீங்கள் சார்ஜை மூவ் பண்ணுறீங்க, இல்லைனா சேம் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் நீங்கள் சார்ஜ் மூவ் பண்ணுறீங்க, இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒர்க் டன் வந்து ஜீரோ தான். Two spheres of radius a and b respectively are charged and joined by a wire. ஸோ ரெண்டு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஏங்கிற ஒரு ஸ்பியர், இது வந்து ஒரு பிங்கிற ஒரு ஸ்பியர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சார்ஜ் பண்ணுறப்ப இதில் இருக்க சார்ஜ் என்ன QA, இதில் இருக்க சார்ஜ் என்னது QB. இதோட ரேடியஸ்னால் வந்து ஏன்னு வச்சுருக்கேன், இதோட ரேடியஸ்னால் சம் B அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேயா? இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த ரெண்டுத்தையும் ஒரு ஒயரால் ஜாயின் பண்ணுறேன். யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர், நான் ரெண்டு கண்டக்டரை எப்போ ஒரு ஒயரால் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருக்கும். அப்போ என்னோட VA இஸ் ஈக்குவல் டு என்னது VB. VA ஃபார்முலா என்ன KQ/R இஸ் ஈக்குவல் டு, ஸோ R பார்த்தீங்கன்னா ரேடியஸ், அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னது A. ஸோ சார்ஜ் அண்ட் ஸ்பியர் A பார்த்தீங்கன்னா VA. அதே மாதிரி KQB/B, ஏன்னா ரேடியஸ் வந்து B. இப்போ KK கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா QA/QB இஸ் ஈக்குவல் டு A/B. கரெக்டாக இல்லையா? இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன EA/EB இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் A. ஸோ K டைம்ஸ் QA/A². ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து A². அதே இது பொட்டென்ஷியல் என் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா A. அதே மாதிரி K × QB/B². ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா QA/QB × B²/A². ஸோ இதான் உங்கள் ஆன்சராக இருந்திருக்கணும். ஆனால் என்னன்னா உங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், QA/QB மட்டும் தான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போது A/B × B²/A². அப்போ உங்கள் ஃபைனல் ஆன்சர் வந்து B/A. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரெண்டு கண்டக்டரை வந்து நீங்கள் எப்போ ஒரு ஒயரால் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரெண்டு கண்டக்டர் பார்த்தீங்கன்னா சேம் பொட்டென்ஷியலில் இருக்கும். மஸ்ட் ரிமெம்பர். When a proton is accelerated through 1 volt, then its kinetic energy is. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஒரு ப்ரோட்டான் இருக்குது, அது என்ன பண்ண போகிறீங்க, ஆக்சிலரேட் பண்ண போகிறீங்க. நம்மளுக்கு தெரியும் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸோ எனர்ஜி ஒர்க் டன் எப்பயுமே சேம். ஒர்க் டன்னாலும் சரி எனர்ஜினாலும் சரி சேம். இப்போ ஒர்க் டன் சொல்லலாம், எனர்ஜி சொல்லலாம், இல்லை பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். தட் ஆர் ஈக்குவல் டு Q × what, charge into potential difference. So potential
நீங்கள் படிச்ச W is equal to Q into V இல்லை V into Q something like that. இப்போ நல்லா பாருங்கள், என்னோட எனர்ஜி அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா Q சார்ஜ் ஆஃப் அ ப்ரோட்டான் என்ன 1.6 into 10 to the power of minus 19 coulomb into 1 volt. அப்போ உங்கள் ஆன்சர் என்ன 1.6 into 10 to the power of minus 19 joule. இதுதான் உங்களோட ஆன்சர். ஆனால் உங்கள் ஆன்சர் எல்லாமே எதில் இருக்குது? இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா 1 electron volt is equal to 1.6 into 10 to the power of minus 19 joule. அப்போ 1 joule is equal to 1 divided by 1.6 into 10 to the power of minus 19 electron volt. அப்போ 1 joule வேல்யூனா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனர்ஜி is equal to 1 electron volt வருமா? ஏன்னா இது ரெண்டு சேம், அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 electron volt. இதுங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் என்னன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் தெரியணும், ஆக்சலரேஷன் இது ஃபார்முலா தெரியணும், ஒர்க் டனோட ஃபார்முலாவும் சரி, கைனெட்டிக் எனர்ஜினோட சரி, எல்லாம் ஒன்று தான். A charge Q is placed at the center of the line joining two charges Q. இந்த ரெண்டு ஈக்குவல் சார்ஜ் இருக்குது Qன்னு, இந்த இடத்துல ஒரு Q. ஸோ இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சார்ஜ் ஸ்மால் Qங்கிற ஒரு சார்ஜை நீங்கள் பிளேஸ் பண்ண போகிறீங்க. The system of the three charges will be in equilibrium. ஸோ ஈக்குவலிபிரியம்னு சொன்னால் நான் இங்கே ஒரு சும்மா பேர் வச்சுக்கிறேன். இது வந்து A, இது வந்து B, இது வந்து C. ஸோ ஈக்குவலிபிரியம்னு சொன்னால் ஃபோர்ஸ் அட் AB இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அட் BC இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அட் AC. எல்லா ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அப்போ தான் அது ஈக்குவலிபிரியம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த சார்ஜ், இந்த Q சார்ஜோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சார்ஜோட வேல்யூ கேட்டதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறேன், ஃபோர்ஸ் ஆஃப் ஏசியும் ஏபியும் ஃபோர்ஸ் ஆஃப் ஏசியும், அது ரெண்டுக்கு நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போது ஃபோர்ஸ் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்ன K Q1. ஸோ இதுதான் Q1 கரெக்டாக. Q2 என்னது? இது Q2. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நான் சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸு அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஆர் is equal to K Q by R. ஸோ இந்த Q கேன்சல். இப்போ Kயும் கேன்சல். அப்போ இந்த ஸ்மால் Q is equal to Q x square by R square. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் அட் த சென்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னது R/2. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R/2. இப்போ R/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா R²/4 ஸ்கொயர். இப்போ Q டைம்ஸ் R²/4, அப்போ Q/4. இப்போ தான் ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். ஸோ இந்த இதுலேயும் Q/4 இருக்குது, இதுவும் Q/4. எதை சூஸ் பண்ணுறது? ஸோ இந்த சார்ஜ் கொடுத்துட்டாங்க, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்கு நடுவில் நீங்கள் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? எப்பயுமே ஒரு ரிப்பல்ஷன் தானே இருக்கும். இது வந்து இதை ரிப்பல் பண்ணும், இதை வந்து இதை ரிப்பல் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியமே வராது. ஆனால் இந்த இடத்துல அதே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும்? ரெண்டுக்குமே அட்ராக்ஷன் இருக்கும், கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போதைக்கு தான் அட்ராக்ஷன் இருக்கிறப்ப தான் என்ன ஆகும்? ஒரு ஈக்குவலிபிரியம் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதனால் அது ஒரு நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கணும். A particle of mass m and charge q is placed at rest in a uniform electric field. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சார்ஜ் என்ன பண்ணால் ரிலீஸ் பண்ண. ஸோ ஃபஸ்ட் வந்து ரெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. The kinetic energy attained by the particle after moving a distance y. ஸோ ஒய்ங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? ஓகேயா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி சொன்னாலும் ஒர்க் டன் சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? நம்ம K Q1 Q2 டிவைடட் பை R. கரெக்டாக இல்லையா? இதான் நம்ம ஒர்க் டன். ஸோ R பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒய்ன்னு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே எதில் இருக்குது? இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? KQ/R². கரெக்டாக இல்லையா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா பாருங்கள், KQ/Y இஸ் ஈக்குவல் டு EYன்னு போட்டுக்கலாமா? நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக EYQ அப்படின்னு போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ EYQ இதுதான் உங்களோட ஆன்சர். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் எவ்வளோ? ஃபோர்ஸ் வந்து தெரியும் நம்மளுக்கு Q டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு.
டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஒய், அப்போ QEY இதுதான் உங்கள் ஆன்சர். ஸோ எப்படினாலும் நீங்கள் அப்ரோச் பண்ண ஒரு ப்ராப்ளம் வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த வழியில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். A simple pendulum of period T has a metal bob which is negatively charged. If it is allowed to oscillate above a positive charge metal plate, its period will be. ஸோ என்னன்னா ஒரு பெண்டுலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன அப்படின்னா உங்களோட கிராவிடேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் டைம் இஸ் ஈக்குவல் டு 2π√L/g. இந்த கிராவிடேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொத்த வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ இட் வில் பி லெஸ் தென் 10. A point Q lies on a perpendicular bisector of an equatorial dipole. A point Q lies on the perpendicular bisector of an electrical dipole of dipole moment P. So electric dipole ஓட perpendicular ஒரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து perpendicular. இல்லைன்னா நம்ம ஈக்குவேட்டோரியல்னு கூட சொல்லியிருக்கோம். Then the electric field at Q is proportional. So electric field வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? ஸோ இது வந்து ஈக்குவேட்டோரியல்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லார்ஜர் தென் த சைஸ் ஆஃப் த டைபோல், அதாவது என்னன்னா உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து வெரி மச் கிரேட்டர் தென் ஏ. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேட்டோரியலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா KP டிவைடட் பை R3. ஸோ ஆர்னு எடுத்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்னு எடுத்தாலும் சரி, அது வந்து டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்கள், இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொபோஷனல் டு P, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் inversely proportional to R3, இல்லைனா proportional to R power minus 3. So P R power minus 3 இந்த ஆப்ஷன். ஸோ டைரெக்டான ஒரு ஃபார்முலா தான், நீங்கள் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வந்து. ஸோ ஃபார்முலா வந்து இதுக்கு தெரிஞ்சால் போதும். A hollow conducting sphere is given a positive charge of 10 microcoulomb. ஸோ கண்டக்டிங் ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க, அதாவது ஒரு கண்டக்டர்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து 10 மைக்ரோகூலும் சார்ஜ் வச்சுருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் ஒரு கண்டக்டரில் கொடுத்தீங்கன்னா எல்லா சார்ஜஸுமே எங்கே இருக்கும்னா இந்த சர்ஃபேஸில் தான் இருக்கும், உள்ளுக்குள்ளார சார்ஜ் எதுவுமே இருக்காது. அது எல்லாமே இது ஹாலோ வேறு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜ் உள்ளே எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? KQ/R². ஆனால் இங்கே சார்ஜ் உள்ளே ஏதாச்சும் ஒரு சார்ஜ் இருக்குதான்னு கேட்டால் சார்ஜே இருக்காது. ஓகேயா? ஸோ சார்ஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன தான்? 0. ஸோ இல்லாட்டா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தோன்னு சொல்லிடுவோம், ஹாலோ கண்டக்டிங் ஸ்பியர் இருக்குது, இதுக்குள்ளே சார்ஜே இல்லாதனால இது 0 அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் அ கண்டக்டர் இஸ் 0. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இதோட பேர் தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்ன? ஒரு கண்டக்டிங் பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் அ கண்டக்டிங் பாடி இஸ் 0. தேர் இஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு E இன் ஒய் டைரக்ஷன். ஸோ ஒய் டைரக்ஷன் வச்சுக்கலாம், இதுதான் ஒய் டைரக்ஷன். இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. If the work done on moving charge 0.2 coulomb through a distance of 2 meter along the line making an angle 60 degree is. So work done கொடுத்துட்டாங்க. work done எவ்வளோ அப்படின்னா 4 Newton. distance எவ்வளோ அப்படின்னா 2 meter. charge எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 coulomb. What is the value of electric field? ஸோ இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னது? F.dr. கரெக்டாக? ஸோ இந்த F நான் எப்படி எழுதிக்கலாம்? Q இன்ட்டு ஈன்னு எழுதிக்கலாமா? ஸோ dr வந்து பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால நம்ம காஸ் தீட்டான்னு போடுவோம். ஸோ R பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸையும் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து நான் டின்னு எழுதிருக்கீங்க. ஆர்னு எழுதுனா டி எழுதுனா எக்ஸ் எழுதுனா இட் இஸ் அப்பான் யூ. ஸோ இப்போ Qவோட வேல்யூ, ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் பார்த்தீங்க அப்படின்னா 4, Qவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.2, எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியாது, டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, அப்புறம் cos 60. ஸோ cos 60யோட வேல்யூ என்னது? 1/2. ஸோ 1/2 இந்த 2 கேன்சல், இந்த 2வால் நீங்கள் அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா E is equal to 4 divided by 0.2, அதாவது 20 Newton per coulomb. ஒர்க் டன் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது ஒரு சார்ஜ் எல்லாமே இது ஒரு டைபோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களோட ஒர்க் டனோட ஃபார்முலா நீங்கள் என்னென்னு போட்டிருக்கலாம்? -PE cos θ அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவங்க PU கொடுத்துருவாங்க, cos θ கொடுத்துருவாங்க, U கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் E கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி.
இங்கே அது கொடுக்காதனால நம்மளுக்கு P வராது, டைபோல் வராது. ஸோ எஃப் டாட் டிஆர் அதான் வரும். ஓகே, ஸோ இல்லைனா எஃப் டிஆர் டைம்ஸ் காஸ் தீட்டா. When one electron is taken towards the other electron, then the electric potential energy of the system. ஸோ ஒன்றுமே கிடையாது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இன்னொரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது? K Q1 Q2 by R. இந்த R பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். இப்போ என்னென்னா 2 எலக்ட்ரான் நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கம்மியாயிருச்சு, கரெக்டாக இல்லையா? இந்த வேல்யூ கம்மியாச்சுன்னா U என்ன ஆகும்? பிகாஸ் U is inversely proportional to R. ஸோ இந்த வேல்யூ கம்மியாக இந்த யூவோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிம்பிளான கொஷின் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இந்த ரிசல்ட்டில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில்